ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இப்போ என்ன டவுட்னா, இந்த எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியல, நான் அடுத்த எக்ஸாம்லேயாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை ஃபுல் எஃபர்ட் போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சிங்கன்னா அது ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாம் பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து ஸ்டேஜ் தான் ஜட்ஜ் கையில் இருக்கும். ஸோ எக்ஸாம் ஒரு விஷயமே இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது முழுக்க முழுக்க 10th லெவலாக தான் இருக்கும். ஏன்னா அரசு துறையில் வந்து 41%, ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லலை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் 41% வந்து வேக்கன்சி இருக்குது. கண்டிப்பாக இந்த இயரில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கால் ஆஃப் வரப்போகுது. ஏன்னா இப்போ தான் ஓஏ மசால்ஜிக்கு ஆள் எடுத்தாங்க. மேக்ஸிமம் இப்போ இருக்கிற 72, 73 எல்லா நோட்டிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அது எப்போது வரலான்னா, செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் மந்த்துக்குள்ளே வரலாம். நிறையா வாய்ப்பு இருக்குது. என்னை கேட்டால் நீங்கள் இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டோன்னே இதுக்கு அப்ளை பண்ணி இதை பாஸ் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் ஏன் இந்த டைம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலன்னு கேட்குறீங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வேக்கன்சியில் வந்து ஆள் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டு அதில் ஆள் எடுக்கலாம்னு இருக்காங்க. அதனால தான் இந்த டைம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாமல் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் போடுற கமெண்ட்டை வந்து நான் ஒரு வீடியோவாக நான் போட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.